You don't intend to be disciplined, then no one else will be there to monitor you. There no school or college kadayadu where someone will insist and push you. That is just self-discipline which you have to imbibe. நிறைய பேர் சார் இந்த மொபைல் அடிக்கலாம் வரணும்னு நினைக்கிறாங்க சார், வர முடியல சார். பார்த்தீங்கன்னா அது நீங்கள் என்ன சொல்லுங்கள் சார், என்ன தோணும் உங்களுக்கு? திருப்பி நீங்கள் எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு நினச்சா யூ வில் ஹாவ் டு புட் இட் டவுன் அண்ட் ஸ்டார்ட் கெட்டிங் பேக் டு ஒர்க். திரும்ப சொல்லிங்க சார், என்னன்னா குவாலிட்டி டைம் சொல்லிங்க சார். பார்த்தீங்கன்னா அது நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறேன் சார். ஒன் டே உங்கள் ஸ்டடி ரொட்டீன் எப்படி சார் இருக்கும்? ஐ எம் இந்த ஜேர்னிக்குள்ள வரும்போது சார் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறதுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் ஸ்டடி மெத்தடில் என்ன தப்பு பண்ணி மாற்றிக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா அந்த தப்பு ரிப்பீட் ஆகாமல் எனக்கு என்ன பண்ணுறீங்க? நான் படிப்பேன் சார், நிறைய பேர் சொல்கிறேன் என்னென்னா எனக்கு எக்ஸாம் கால போனால் மாதிரி ஸ்ட்ரெஸ் அதை எப்படி சார் நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? ஹெல்ப் மீ இன் மை அண்டர்ஸ்டாண்டிங் as well. படிக்கிறது எப்போ சார் மறக்கும்? எப்போ வேணால் மறக்கலாம். இப்போ இருக்கிற டிஎன்பிசி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புதுசாக அப்டேஷன் ஆகி வந்திருக்கு. பேராசிரியர் கா வெங்கடேசன் அவர்களுடைய இந்த தமிழ்நாடு நவீன காலம் தற்காலம் இந்த 2 புத்தகம் 700 ரூபாய். இதை வாங்குறவங்களுக்கு இந்த திருக்குறள் கட்டுரை முழுவதும் இலவசமாக தராங்க. 300 ரூபாய் மதிப்புள்ளது. வர்த்தமானன் பதிப்பகம் மிக மிக மலிவான விலையில தான் போடுவாங்க. கொரியர் சார்ஜ் இலவசம். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பிரசாந்த். MBBS மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் முடிச்சிருந்தேன் 2016 to 2022 பேட்ச். அண்ட் லாஸ்ட் இயர் UPSC CSE 2023 எக்ஸாம் 2024 பேட்ச்சில் ஆல் இண்டியா ரேங்க் 78 வாங்கியிருந்தேன். அண்ட் MBBS கிராஜுவேட் பண்ணி அரௌண்ட் 8.5 months தான் வாஸ் மை journey time to or the cycle into UPSC and 1 year of the exam. So அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணி I'm right now in the IAS. So if I'm posted as Assistant Collector and Special Judicial Magistrate, Coimbatore. Like geography was one thing which was tough for me to understand. எனக்கு physical geography பெருசாக புரிஞ்சதில்லை. So maybe how an earthquake comes or how tsunamis occur. So அந்த மாதிரி இருக்கிறப்ப I would probably resort to more reading or multiple times reading something or resorting to a YouTube video to understand it from someone else. Mathapadi, I didn't have a really peer group who would prepare along with me, so I didn't have anyone else to ask except for internet and YouTube. I think there was no second resource. Mathapadi, I think there is no unique strategy. எப்படி கரெக்டாக ஏதாவது எக்ஸாம் நேரத்தில் மறக்காமல் இருக்கிறதா அது ப்ராப்பர் வழி நீங்கள் எதை சொல்லிங்க? எனக்கு ஏதாவது மறக்கிற மாதிரி இருந்தால் I would jot it down in a piece of paper which would be my note. So வர எலாபரேட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் எடுத்ததே இல்லை. இன்ஃபேக்ட் தட் வாஸ் ஒன் வே டு கன்சர்வ் டைம். அண்ட் பாலிட்டி மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் நோட்ஸ் எடுக்கிறது ஐவ் நெவர் பிலீவ்ட் இன் இட் பிகாஸ் தெர் இஸ் நத்திங் யூனிக் அபவுட் இட். In the sense, Lakshmikante is already a short book and Mains 365, PT 365 are pretty short. அதுலேயும் நீங்கள் நோட்ஸ் தனியாக எடுத்து எழுத போகிறீங்கன்னா then it's a waste of time என்னை பொறுத்தவரை. So note making was something that I conserved time on, and previous year topper copies and answer copies in my free hours or தூக்கம் வராதப்போ I would have a look at it. So maybe this is what I think helped me in my understanding as well. படிக்கிறது எப்போ சார் மறக்கும்? எப்போ வேணால் மறக்கலாம். நீங்கள் எத்தனை தடவை படிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான். ஒரு விஷயத்தை நீங்கள் 10 தடவை படிச்சிங்கன்னா கொஞ்சமாவது ஞாபகம் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் பர்சன்ஸ் கெப்பாசிட்டி. உங்கள் ஸ்டடி மேலே சார் உங்களுக்கு நீங்கள் மறந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார்? திருப்பி படிப்பேன். இந்த இந்த ரிவிஷன் எப்போ சார் எழுதி பார்ப்பீங்க? எழுதி பார்க்குறது if I'm done with a subject, then if I'm at least partly confident or if I push myself to write a test paper, then I would do. But I didn't give as many test papers as such. ரொம்ப லிமிட்டடாக தான் கொடுத்தேன். பட் I don't think that's something that I would advise. நான் படிப்பேன் சார், நிறைய பேர் சொல்கிறேன் என்னென்னா எனக்கு எக்ஸாம் கால போனால் மாதிரி ஸ்ட்ரெஸ் அதை எப்படி சார் மேனேஜ் பண்ணுறீங்க? அது இல்லாமல் என்ன பண்ணணும்? ஏன் அந்த எக்ஸாம் கால போனால் ஸ்ட்ரெஸ் வருது? எல்லாருக்குமே அந்த எக்ஸாமில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் இருக்கும். பட் தென் you'll have to have a very good family and friend support system, as I told you. Only they can help you out with this, and sometimes even if you know feel like failing, then I think you just have to imbibe that confidence. There is no unique style to it. இந்த ஜேர்னிக்குள்ள வரும்போது சார் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறதுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் ஸ்டடி மெத்தடில் என்ன தப்பு பண்ணி மாற்றிக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா அந்த தப்பு ரிப்பீட் ஆகாமல் எனக்கு என்ன பண்ணுறீங்க? எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் நான் ரொம்ப பெரிய பிளண்டர் கமிட் பண்ண மாதிரி எனக்கு தோணல. விச் ஐ ஹேட் டு மெண்ட் ஆர் ஐ ஹேட் டு சேஞ்ச். அண்ட் ஐ திங்க் ஒரு ஜஸ்ட் கிளியர் பேட்டர்ன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் யூல் பி ஏபிள் டு கிளியர் இட். தெர் இஸ் நத்திங் ஸோ பிக் அபவுட் இட். ஒரு ஒன் டே உங்கள் ஸ்டடி ரொட்டீன் எப்படி சார் இருக்கும்? I am used to doing it more in the night, if at all, and maybe around 10 அந்த மாதிரி தான் I used to start. Night? 10 in the morning I would say, but night it extends more. Night I'm generally awake until 1 or even sometimes 2. So படிக்கிறதுங்கிறது again 6 hours தான் அதில் குவாலிட்டி டைம் இருக்கும். But say 10 to 11 or 12 would go into breakfast, getting ready and all that.
திருப்பி 12லேருந்து மேபி 3 வரை ஐ வுட் ஸ்டடி. ஸோ 3 hours எஃபெக்டிவாக அந்த டைம் கிடைக்கும். 3லேருந்து அரௌண்ட் 4:35 வரை ஐ திங்க் லன்ச் அண்ட் அதர் ஸ்டஃப் போகும். அண்ட் அரௌண்ட் 6 வந்து யூ ஸ்டார்ட் செட்டிலிங் டவுன், யூ ஸ்டார்ட் மீட்டிங் பீப்புள் ஆர் மற்ற பர்சனல் என்கேஜ்மெண்ட்ஸ், கமிட்மெண்ட்ஸ் அண்ட் ஆல் தட். திருப்பி அரௌண்ட் சம் 10 o'clock odd in the night, I would restart my work and morning say, sorry, morning again on the 10 o'clock மேலே இருக்கிற டைம் தான். Morning I'm pretty late in waking up, so at least during the prep cycle, that's how my cycle has been. So effectively it would be somewhere around 6 to 8 hours max. ஒரு வார்த்தையா திரும்ப சொல்லிங்க சார், என்னன்னா குவாலிட்டி டைம் சொல்லிங்க சார் அப்படின்னா அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறேன் சார். அது எல்லாம் படிக்கிறது குவாலிட்டி டைம் ஏன் சார் வார்த்தை எவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணுறீங்க? Quality time is important because that is the time when you don't get distracted and you still read. So இப்போ எனக்கு சே நான் 2 hours ஒரு விஷயத்தை படிக்கிறேன், பட் 1 hour வந்து நான் அதில் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன்னா நான் 2 hours அதில் படிச்சேங்கிறத வந்து I will not be able to consider. So that is 1 hour of quality time, though I would have sat for 2 hours with a book. சரியாக படிக்கிற மெத்தட் நீங்கள் எது சொல்லுவீங்க சார் பிகினர்ஸ்க்கு? சரியாக படிக்கிறது அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. If you just follow all this, I think PYQs and all those resources, I think that is more than enough, along with topper copies. So that will give you a fair understanding of what to write and what not to write and how to do. நிறைய பேர் 15 hours 20 ஹவர்ஸ்லாம் படிக்கிறாங்க, ஏன் சார் ஜெயிக்க முடியல? அது என்ன தப்பு நடக்குது சார்? படிக்கும்போது எங்கே தப்பு மாட்டாங்க? I have not believed in it, and I think it depends on individual perspective and the kind of caliber also. Maybe 15 hours படிச்சு if they're not able to get through, then maybe that's something to do with the way of study that they do. அதான் சார் வந்து ஒரு பிரெயின் ஆக்டிவாக வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு டாக்டர் நீங்கள். No one has an attention span beyond 40 minutes to 1 hour. So sometimes you'll have to take a very small break, 5-10 minutes or even 15 minutes break is kind of okay. So 6 hours நீங்கள் படிக்கிறீங்கன்னா அது 1 hour splitsல நீங்கள் வச்சிங்கன்னா maybe 10-15 minutes you can take a short break and then probably get through back to studying. It could be just talking to some random people at home, or சும்மா நடந்துட்டு வரது, or TV பார்க்குறது, or YouTube channel, maybe quick video. It can be anything. Sometimes 10 minutes will become half an hour. அதுவும் நடக்கும், பட் ஒன்ஸ் இன் அ வைல் இட்ஸ் ஓகே, பட் நாட் எவ்ரி சிங்கிள் டைம். அந்த பிரேக்கு இல்லை சார் வந்து எப்படி சார் வந்து இதில் பெரிய சிக்கலாக சார் நான் ஷார்ட்ஸ் பார்க்க நிறைய சொல்ல சார். அந்த பிரேக்கை நீங்கள் எப்படி சார் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க? அந்த பிரேக்கில் நீங்கள் படிக்கிறத தவிர என்ன வேணால் பண்ணலாம். தட்ஸ் த பாட்டம் லைன். இதில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஷார்ட்ஸ் பார்க்க நிறைய சொல்லுவாங்க வந்து. இதில் நீங்கள் என்ன செய்வீங்க சார்? வந்து என்னென்னா ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லுவேன் சார். நான் இப்போ சொன்ன எல்லாமே தான் நான் பண்ணியிருக்கேன். I would randomly talk to someone, or maybe phone only, something of that sort. எப்படி செல்ஃப் கண்ட்ரோல் முடிச்சு சொல்கிறது 10 நிமிஷத்துக்கு எப்படி சார் இதுக்கு திரும்ப இதுக்குள்ள வரீங்க சார்? எப்படி வந்து கண்ட்ரோல் முடிச்சிடுங்க? If you don't intend to be disciplined, then no one else will be that to monitor you. Either no school or college கிடையாது where someone will insist and push you. That is just self-discipline which you have to imbibe. நிறைய பேர் சார் இந்த மொபைல் அடிக்கலாம் வரணும்னு நினைக்கிறாங்க சார், வர முடியல சார். பார்த்தீங்கன்னா அது நீங்கள் என்ன சொல்லுங்கள் சார்? என்ன தோணும் உங்களுக்கு? திருப்பி நீங்கள் எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு நினச்சா you will have to put it down and start getting back to work. Otherwise you will have to have that caliber to manage it in spite of using phone. இது ஜெனரல் செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் சார்? கண்டிப்பாக எல்லாருக்குமே செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி இல்லைனா they won't be able to get through. At least afterwards ஒரு ரிலேட்டிவ்லி குட் பொசிஷனில் நீங்கள் வரணும் அப்படின்னா I think that applies at every level. ஸ்கூல் லெவலில் இருக்கட்டும் or காலேஜ் லெவலில் இருக்கட்டும், to get through to anything you have to ensure that. இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் வரும் போதெல்லாம் என்ன சொல்லி உங்களுக்கு டிசிப்ளின் கொண்டு வரீங்க பார்த்தீங்க, எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க? மோட்டிவேஷன் அப்படின்னா அகேன் நான் திருப்பி ஒரே இது தான் சொல்லுவேன். ஐ cannot கீப் ப்ரிப்பேரிங் ஃபார் திஸ் என்லெஸ்லி அண்ட் திருப்பி எக்ஸாம் கொடுக்கணுங்கிற எண்ணமே எனக்கு வேணாம். அப்படி இருக்கிறப்போ ஐ ஜஸ்ட் ஹாவ் டு புஷ் மை செல்ஃப் டு டூ இட். தெர் இஸ் நோ யூனிக் ஸ்ட்ராட்டஜி அபவுட் இட். எண்ணம் வராது குடும்ப சூழல் காரணமா இல்லை உங்கள் டிசிப்ளின் காரணமா? எனக்கு திருப்பி எக்ஸாம் கொடுக்க வேணாம், அது ஒன்று மட்டும்தான் காரணம். அது ரெடியாக இல்லை நீங்கள் வந்து டிஎன்பிசி மாணவர் அனைவருக்கும் அது அவர் நல்லா தெரியும். ஏன் இந்த நேரத்தில் இதை நீங்கள் ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற டிஎன்பிசி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புதுசாக அப்டேஷன் ஆகி வந்திருக்கு. நிறைய தகவல்கள் கூடுதலாக உள்ளே சேர்த்துருக்கோங்க. அதனால் ஸோ இது இப்போது கண்டிப்பாக என்னது நீங்கள் மற்ற முன்னாடி இருந்த புத்தகம் விட இப்போ இருக்கிற புத்தகம் இப்போ அப்டேஷன் ஆகி வந்திருக்குன்ற தகவல்களை தேர்வராகிய உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த ரிவ்யூவை நாங்கள் போடுறோம். வர்த்தமானன் பதிப்பகம் மிக மிக மலிவான விலையில் தான் போடுவாங்க. பேராசிரியர் க. வெங்கடேசன் அவர்களுடைய இந்த தமிழ்நாடு நவீன காலம் தற்காலம் இந்த 2 புத்தகம் 700 ரூபாய். இதை வாங்குறவங்களுக்கு இந்த திருக்குறள் கட்டுரை முழுவதும் இலவசமாக தராங்க. 300 ரூபாய் மதிப்புள்ளது. நீங்கள் அஞ்சல் வழியாக பெறணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு புத்தகத்தோட பேர்,
ப்ளஸ் உங்களுடைய முகவரி அனுப்பினா போதும். கொரியர் சார்ஜ் இலவசம்.